ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல மேத்ஸ் தான் பார்க்க போறோம். மேத்ஸ்ல வந்து ஆல்ரெடி விகிதம், விகித சமம் கணக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸர்சைஸ் 3.1, 3.2 நம்ம ஃபுல்லாவே படிச்சாச்சு. ஸோ, இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னா 3.3 ஓகேவா? ஸோ, இது எதுல இருக்கு அப்படின்னா, 6த் புக்ல டெர்ம் 1ல 3வது சாப்டர் தான் விகிதம், விகித சமம். ஓகேவா? ஸோ, இருக்கிறதுல வந்து சின்ன டாபிக் இதுவும். ப்ளஸ் வந்து 7த் புக்லயும் இதே விகிதாச்சாரம் கணக்கு பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ, அந்த டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ, அத பேஸ் பண்ணி எத்தன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்மளால ஆன்சர் பண்ற அளவுக்கு ஸோ, இதுல உள்ள எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆ நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கு. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இதே சேம் ப்ரொசீஜர் தான் இருக்கும். சேம் ஃபார்மேட் தான். நம்பர மட்டும் மாத்தி குடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ, இதுல 3 எக்ஸர்சைஸ் பார்க்க போறோம். 3.3 ஓகே. ஸோ, இதில ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். எடுத்துக்காட்டு சம்ல விகித சம விதியை பயன்படுத்தி 3:2 மற்றும் 30:20 ஆகியன விகித சமமா அப்படின்னு ஆராய சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி விகித சம விதி அதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டூ நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். அதான் விகித சம விதி. ஓகேவா? கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டூ நடு உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன். கோடி உறுப்புனா என்ன அப்படின்னா, இந்த ஓரத்துல இருக்கிறது. ஓகேவா? நடுவுனா நடுவுல இருக்கிற 2. இந்த 2யும் நம்ம பெருக்கிறதும், இதுக்கும் என்ன செய்யுமா? ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான் இதோட விதி. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அந்த விதிய பயன்படுத்தி பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் போட்டுக்கலாம். இத ஏ, பி, சி, டின்னு எழுதிக்குவோம். ஏ இன்டு டி. அப்போ மூவிரன் 6, 60. அதே மாதிரி நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். இது 2யும் மல்டிபிள் பண்ணா 60. அப்ப இது 2மே ஈக்குவல் தான். ஸோ, இது 2மே விகித சமத்துல இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான் சொல்லி ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இதான் பேஸா இருக்கும். ஓகேவா? அடுத்து இத வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்தடுத்த கொஸ்டின் கொஞ்சம் பிரீஃபா கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதோட பேஸ் இதுதான். ஸோ, இத நல்லா படிச்சீங்கன்னா, அது ஈஸியா போட்டுறலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு படத்தின் அளவு பின்வருமாறு மாற்றம் செய்யப்படுகிறது. ஸோ, இப்படியும் மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ, படத்தில் வடிவம் மற்றும் அளவில் மாற்றம் உள்ளதை உங்களால் கவனிக்க முடிகிறதா? குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி இரு படங்களின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதங்கள் விகித சமத்துல இருக்கான்னு கண்டுபிடின்னு குடுத்துட்டான். இங்க 2, இங்க 5, இங்க 4, 3ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா 2:5ன்னு இத எழுதிக்கணும். அதே மாரி இதுக்கு வந்து 4:3ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு அதே மாதிரி தான். லாஸ்ட்ல இருக்கிற 2ம் நடுவுல இருக்கிற 2யும் மல்டிபிள் பண்ணா ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். அது ஈக்குவலா இல்ல. ஸோ, அப்ப இது வந்து என்ன கிடையாது? விகித சமத்துல இல்ல. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு போயிரலாம். இப்போ எடுத்துக்காட்டு 3.8 பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி பந்தின் விலை ரூ. 180. ஒரு பெட்டினா 12 பந்து இருக்கும் அதுல. ஓகேவா? ரூ. 180 எனில் 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில வாங்கணும்னு நினைக்கிறான். ஒரு 5 இறகு பந்த வாங்கணும்னு நினைக்கிறான். அதுல ஒரு பெட்டி பந்தோட விலை ரூ. 180. ஓகேவா? அப்போ 5 பந்துகளோட ரேட் எவ்வளோ? அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. 12 பந்து ரூ. 180னா 5 பந்து எவ்வளோ? ஈஸி தான். ஓகேவா? ஒரு பெட்டி பந்தோட விலை 180. அதாவது 12 பந்தோட விலை எவ்வளவு? 180. அப்போ ஒரு பந்தோட விலை கண்டுபிடிக்கணும்னா 180 டிவைடட் பை 12ன்னு போட்டுறலாம். ஓகேவா? 1 3 3 2 4 3 9 4 3 12 6 3 18 60 2 4 2 6 30. அப்போ 2 2 15 2 30. அப்போ என்ன ஆகும்? ஒரு பந்தோட விலை ரூ. 15. அப்ப 5 பந்தோட விலைனா இன்ட்டு 5 போட்டா போதும். 5 25 5 பேலன்ஸ் 2 5 ஓரஞ்சு 5 6 7 75. அப்ப 5 பந்தோட ரேட் எவ்வளவு? ரூ. 75. ஓகேவா? ஈஸி தான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதே சேம் கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ஓகேவா? எடுத்துக்காட்டு 3.9 ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. அப்ப 2 மணி நேரத்துல எத்தன அலகு மின்சாரத்த அது பயன்படுத்தும்ன்றதா கொஸ்டின். என்ன குடுத்துருக்கா? இது 40 நிமிஷத்துல 3 அலகு மின்சாரம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஒண்ணு என்ன பண்ணணும்? மணிய நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். இல்ல நிமிடத்த மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம நிமிடத்த மணியா கன்வெர்ட் பண்ண பாசிபிள் இல்ல. அதனால நம்ம மணி என்ன செய்றோம்? நிமிடமா மாத்துறோம். இப்போ 40 நிமிஷத்துக்கு எத்தனை மின்சாரம் தேவைப்படுது? 3 அலகு. அப்போ 1 நிமிஷம்னு வரும்போது 3/40ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்தது இத நம்ம கேன்சல் பண்ண தேவையில்ல. நீ அடுத்தது பார்ப்போம். 2 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம் அப்படின்னா அதோட இன்டு 2 போட்டுக்கோ 120 நிமிஷம். ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு ஒரு 120 நிமிஷம். ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு இத்தனை அலகுகள்னா 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ? அப்ப இன்ட்டு 120ன்னு போட்டா போதும். ஓகேவா? ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4 12. அப்ப 3 9. அப்ப 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ மின்சார அலகுகள்? 9. ஓகேவா? இந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எக்ஸசைஸ் 3.3 விடுபட்ட எண்களை நிரப்புக. இது குடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனா இத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதே பேஸ் பண்ணி பாக்ஸ் போட்டு இதே மாரியே வந்திருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும் அப்டின்னா ரொம்ப ஈஸி தான். இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடுத்துட்டாங்க. இப்ப இன் பிட்வீன்ல ஒரு நம்பர் இல்ல. இத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2 டிஜிட் தான் இருக்கு. என்ன செய்யணும் அப்டின்னா எப்பயும் போல தான் இந்த லாஸ்ட் உறுப்பும், இந்த லாஸ்ட் உறுப்பும் கம்பைன் பண்ணணும். இந்த நடு உறுப்பு 2யும் கம்பைன் பண்ணணும். அப்போ இதுல வந்து இந்த நடு உறுப்பு நமக்கு தெரியல. அப்ப லாஸ்ட் உறுப்பா பார்ப்போம். 3 6 60. அப்போ 5ஓட எதை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 60 வரும் அப்படின்னு பார்க்கணும். 5 50ன்னு வந்துரும். 11 55. அப்ப 12 60 இல்லையா? ஸோ 12ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி தான் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பைன் பண்ணிக்கணும். நடுவுல இருக்கிற 2யும் கம்பைன் பண்ணிக்கணும். இதுல நமக்கு எதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, நடுவுல இருக்கிறது மட்டும் தான் ஆன்சர் தெரியுது. அப்ப 24 × 3 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 4 12க்கு 2 மிச்சம் 1 4 2 3 2 6 1 7 72. ஓகேவா? அப்ப 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 72 வரும்னு பார்க்கணும். 9 8 72 தானே. 8 8 64 9 8 72. ஸோ அப்ப ஆன்சர் என்ன இதுல? 9 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் குடுத்துருக்காங்க. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. மொத்தம் 3 டிஜிட் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 டிஜிட்டையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 டிஜிட்ட பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும். இப்ப நடுவுல உள்ள 2. அப்ப நடுவுல உள்ளதுக்கு ஆன்சர் தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டுக்கும் எவ்வளவு வரும்? 8 40. அப்ப 10ஓட எதை மல்டிபிள் பண்ணா 40? 5 40. ஸோ ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த டிஜிட்டையும் லாஸ்ட் இருக்கிற 2யும் எடுக்கணும். அப்போ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு இது கிடையாது. இந்த 2 டிஜிட்டையும் எடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த லாஸ்ட் இது. இந்த நடுவுல உள்ளதுக்கு இந்த நடுவுல உள்ளது. இப்படி போட்டாச்சு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 8 40 0 மிச்சம் 4 1 8 9 10 11 12 120 ரைட்டா? அப்ப 10ஓட எதை மல்டிபிள் பண்ணா 120 வரும்னு பார்க்கணும். 10ஓட 12 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 120 இல்லையா? ஸோ இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டினும் இதே ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கம்பைன் பண்ணணும். அதுக்கு ஆன்சரை வச்சு அடுத்த ஒன்றை கம்பைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கு. இப்போ நடுவில் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள 2மே எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எந்த நம்பர் வரும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2வது டிஜிட்டுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா? செகண்ட் அண்ட் தேர்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதும் லாஸ்ட் உள்ளதும் இந்த நடுவில் உள்ள 2. ஓகேவா? அப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் தெரியாமல் இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8 32. அப்போ 16ஓட எதை மல்டிபிள் பண்ணால் வந்து நமக்கு 32 வரும்? 16ஓட 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32 வரும். 6 12க்கு 2 மிச்சம் 1 1 2 1 3 32. அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் 32 வரும். ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 12 × 4 எவ்வளவு அப்படின்னா 48. அப்போ 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 48 வரும்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அது தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த 48 இந்த 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. 1 2 2 2 4 4 2 8. அப்போது 2ஓட 24 மல்டிபிள் பண்ணால் 48 வரும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வர்றது என்ன வரணும்? 24. ஸோ 2ஓட 24 மல்டிபிள் பண்ணால் 48. ஸோ இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஈஸியாக எழுதிடலாம் நம்ம. 2 இது பாருங்கள், 2 தான் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதே தான் அதுக்கு ஈக்குவலான ஆன்சர். அப்போ இதே மாதிரி இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் அது சேம் ஆன்சர் கிடைக்கணும். அது எதை மல்டிபிள் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி 3 டிஜிட் வந்துச்சுன்னா மொதல் 2 டிஜிட்டை எடுக்கணும். அதில் எது எம்டியாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 எடுக்கணும். இன்கேஸ் நம்மளால் ஃபஸ்ட்டு உள்ளதை கண்டுபிடிக்க முடியல, 2 பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த உள்ளதை பார்க்கணும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்ச வேல்யூவாக இருக்கா அப்படின்றத பார்த்து அதை கண்டுபிடிக்க பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. ஸோ செகண்ட் சம் போகலாம். சரியா தவறா அப்படின்றது இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கரெக்டாக தப்பான்றத நம்மகிட்ட கொஸ்டின். ஸோ பார்த்துருவோம். விகித சமத்தில் அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். சரியா தவறா பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக ஒரு ட்ரிக் வச்சு நம்ம எழுதிக்கலாம். மொதல் வந்து 7:49 அப்படியே போட்டுக்குவோம், ஈக்குவல் டு 11:88. இப்போது இந்த லாஸ்ட் 2 ப்ளஸ் இந்த நடுவில் 2 இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் உட்காந்து மல்டிபிள் பண்ணி பார்க்க வேண்டாம். இப்போ 7 49, 8 56 இல்லையா? ஸோ 6ஆல் இது முடியுது. இங்கே பார்ப்போம், 9. அப்போ இது என்ன ஆகுது? இது 9ஆல் முடியுது. அப்போ இது 6ஆல் முடியுது, இது 9ஆல் முடியுது. பார்த்தோன்னே இது தப்புன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அப்படியே போட்டுற வேண்டியதான். இதை உட்காந்து மல்டிபிள் பண்ணி பார்க்க தேவையில்லை. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். அது சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். இன்கேஸ் அது சேம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை தப்புன்னு போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் ஒன், 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 10:15 ஈக்குவல் டு 3:15. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 0 இல்லையா? 10 15. அப்போ லாஸ்ட்டு டிஜிட் என்ன வரணும்? 0ன்னு வரும். இது வந்து 5 15, 5ன்னு வரும். அப்போ இதோட இதுவும் என்ன செய்யுது? தப்பு தான். செகண்ட் ஒன்றும் தப்பு தான். ஓகேவா? தேர்ட் ஒன் போயிடுவோம். 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். இது விகித சமமானு கேட்டிருக்காங்க. அப்போ 40:8 ஈக்குவல் டு 15:3 அப்படியே போட்டுற வேண்டியதான். இதையும் பார்க்க வேண்டியதான். இப்போது ஃபஸ்ட்டு இது 0 3 மல்டிபிள் பண்ணும்போது 0ன்னு தான் முடியும். அப்போ 8 5 இது ரெண்டையும் பார்ப்போம். 8 5 40, இதுவும் 0வில் தான் முடியும். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 0 4 12ன்னு வரும். அப்போ இது 120ன்னு வருது. அதுக்கடுத்து 8 5 40க்கு 0 மிச்சம் 4, 8 இங்கே 1, 1 8 9 10 11 12. அப்போ இது 120. என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ஒன் கரெக்டு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் என பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3:90ன்னு எழுதிக்கணும், ஈக்குவல் டு 5:140ன்னு எழுதிக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது 0வில் தான் முடியுது, இதுவும் ஃபஸ்ட்டு 0வில் தான் முடியும் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு 0, 4 12க்கு 2 மிச்சம் 1, 1 3 3 1 4. இப்போ 420ன்னு வருது. இப்போ இதுக்கு 0, 9 45, இதுக்கு 4 3 0 4 12,
12க்கு 2 மிச்சம் 1 ஒரு 3 3 1 4. அப்போ இது 420. இது என்னது அப்படின்னா 45ன்னு வருது. அப்போ இதுவும் என்னது அப்படின்னா தப்பு தான். இது 420, இது 450. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிள் தான். 3 எழுதுகோளோட விலை 18 ரூபா. அப்போ 5 எழுதுகோளோட அமௌண்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 3 எழுதுகோளுக்கு 18 ரூபா அப்படின்னா ஒரு எழுதுகோளோட ரேட் என்ன? 18/3ன்னு போடுவோம். ஒரு 3 3 6 3 18. அப்போ ஒரு எழுதுகோளோடைய ரேட்டு வந்து 6 ரூபா. அப்போ இவன் கேட்ட கொஸ்டின் என்ன? 5 எழுதுகோள்னு கேட்டிருக்காங்க இல்லையா? 5 எழுதுகோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5னா 5 × 6 = 30. இதோட ஆன்சர் 30. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 நாட்களில் கார்குழலி 1800 ரூபாயை வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 டேஷ் நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படின்றது கொஸ்டின். ஸோ 15 நாளுக்கு 1800 ரூபாய் சேல்ரி கிடைக்குது. அப்போது 3000 சேல்ரி பெறணும்னா எத்தனை நாளில் அவள் அந்த வருமானத்தை பெறுவான்றதான் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 15 நாளைக்கு 1800 ரூபானா ஒரு நாளைக்கு அவள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவான்னு பார்க்கணும். இங்கே ஒரு நாளைக்கு 120 ரூபாய் வாங்குவா. அப்போ 1800 / 15ன்னு போடுவோம். கேன்சல் பண்ணும்போது ஒரு நாளைக்குள்ள அமௌண்ட் கிடச்சிரும். ஒரு நாளைக்கு அவள் 120 ரூபா வாங்குறா. ஓகேவா? அப்போது இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3000 ரூபாய் அவள் வருமானம் வாங்கணும் அப்படின்னா எத்தனை நாளில் அவள் வேலை பார்க்கணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா அந்த 3000 போட்டுட்டு / அந்த ஒரு நாளைக்குள்ள சேலரியையும் போட்டு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் அவள் வேலை பார்த்த நாள். 25 நாள் வரும். ஓகேவா? 3000 / 120. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். 4 3 12, ஒரு 3 3 100, 2 4, 5 10 50, ஒரு 2 25 2 50. ஓகேவா? அப்போ 25 நாளில் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா 3000 ரூபாய் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம உட்காந்து எதுனால மல்டிபிள் பண்ணால் வரும்ன்றதை கண்டுபிடிக்க தேவையில்லை. 15 நாளைக்கு 1800 ரூபான்னா ஒரு நாளைக்குள்ள அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 120 ரூபாய். அப்போது எத்தனை நாளுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அந்த சேலரி 3000த்தையும் / இந்த ஒரு நாளைக்குள்ள சேலரியையும் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளில் அந்த அமௌண்ட் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 25 நாளை 25 இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு 25ஓட 120 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3000 கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 12 24 18 36 ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் என்ன கொடுத்துட்டாங்க? இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த வரிசையில் இது என்ன செய்யணும்? வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்க வரிசையிலே நம்ம எழுதணும். அப்போ 12:24 = 18:36ன்னு போட்டுக்கணும். அப்போ லாஸ்ட்டு 2 உறுப்பை மல்டிபிள் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் நடுவில் உள்ள உறுப்பு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். 6 2 12ன்னு வரும் இல்லையா? 12னா ஃபஸ்ட்டு 2. அதே மாதிரி 8 32ன்னு வரும். அப்போ இங்கே 2. அப்போ ரெண்டுக்குமே 2ங்கிறது காமனாக வருது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் 6 2 12. மொதல் 12க்கு 2 30 இங்கே போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே 36 12. 6 2 12க்கு 2 மிச்சம் 1. ஒரு 2 2 6 1 7 72. அடுத்த ஒரு 6 6 ஒரு 3 3. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 2 6 6 12 13க்கு 3 மிச்சம் 1 3 1 4 432 வருது. ஓகேவா? ஒரு ஃபஸ்ட் ஒன்னுக்கு 432 வருது. அடுத்ததை பார்ப்போம். 24 18. 8 32க்கு 2 மிச்சம் 3. ஒரு 8 8 2 16 17 18 19 19. அடுத்தது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 24. அப்போ 2 9 10 13க்கு 3 மிச்சம் 1 2 3 4 432. ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா
32. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல். ஸோ இதை நீ அதே கொடுக்கப்பட்ட வரிசையிலே விகித சமமாக கொடுக்கப்பட்ட வரிசையிலே நீ இரு விகிதமாக எழுதுற அப்படின்னா அதோடைய ஆன்சர் என்ன இருக்குது, விகித சமத்தில் தான் வருது. ஸோ இந்த 4th கொஸ்டினுக்கு கரெக்டு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி விகித சமமா இருந்தா அதனுடைய கோடி உறுப்புகளையும் நடு மதிப்புகளையும் கண்டுபிடிச்சு நீ எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. விகித சமமா இருந்தா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். செக் பண்ணிடுவோம். இப்போ 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம் மற்றும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதம், இது ரெண்டுமே விகித சமமா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன, இதான் கொஸ்டின். அப்ப 78:130 is equal to 12:20. அப்ப எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் பண்ணணும். ஓகேவா? இப்போ 78 இந்த நம்பர் வந்து 0ல முடியும், இந்த ரெண்டு நம்பரையும் 0ல முடியும். அப்போ நீ இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1560. ஓகேவா? அதை நான் மல்டிபிள் பண்ணேன்னா டைம் ஆகிடும், நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதையும் மல்டிபிள் பண்ண பார்த்தோன்னா 1560 வரும். அதே மாதிரி 130ஐயும் 12ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 1560 வந்துடும். ஸோ இது விகித சமத்தில் தான் இருக்குது. இதோடைய கோடி உறுப்பும் இதுதான், நடு உறுப்பும் இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 400 கிராமுக்கும் 50 கிராமுக்கும் உள்ள விகிதம் மற்றும் ரூபாய் 25க்கும் ரூபாய் 625க்கும் உள்ள விகிதம். ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணணும். அப்போ 400:50 is equal to 25:625. அப்போ இதை ரெண்டையும் பார்ப்போம், இது ரெண்டையும் பார்ப்போம். இது 0ல முடியும், இதுவும் ஃபஸ்ட்டு 0ல தான் முடியும். ஓகே, அப்போது இது மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 25,000 வரும். அடுத்த ரெண்டை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 1250 வரும். ஓகேவா? இது ரெண்டும் விகித சமம் இல்லை. ஓகேவா? இது விகித சமம் கிடையாது, இது விகித சமம் தான். அப்போது இதோடைய கோடி உறுப்புகள் 25,000, நடு உறுப்புகள் 1250. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி மற்றும் 7 அடி ஆகும். 7 அடி உயரம் 7 அடி ஆகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்கால இருக்கிற ஒரு தங்க நுழைவு வாயில் இருக்குல்ல, ஸோ அங்க அதோடைய நீளம் எவ்வளோ இருக்கான், 6480 அடி உண்டாம். அதோட உயரம் வந்து 756 அடி இருக்கு. அதே மாதிரி ஒரு கண்காட்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு மாதிரி பாலம் அமைக்கிறாங்க. அதோடைய நீளத்தை 60 அடினும் உயரத்தை 7 அடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த உண்மை பாலத்துக்கு ஈக்குவலாக இருக்கா, அது விகித சமமா அது ரெண்டும் அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ அதை அப்படியே எழுதுவோம். 6480:756 ஈக்குவல் டு 60:7. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே விகித சமத்தில் தான் உண்டு. 45,360. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 45,360 வரும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா விகித சமத்தில் தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஓகேவா? இது என்னது, விகித சமமாக உள்ளதா? எஸ், விகித சமத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க, பெரிய வேல்யூ. ஸோ மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஆகும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேவா? அடுத்தது 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கத்தை படிக்க முடியும் தான் கொஸ்டின். ஒரு நபர் 2 மணி நேரம் 20 பக்கம் படிச்சிடுறாங்க, அதே வேகத்தில் படிக்கிறாங்க. 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கத்தை அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ நம்ம அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். 2 மணி நேரத்துக்கு 20 பக்கம்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, 10 பக்கம்.
அப்போ 8 மணி நேரம்னு வரும்போது 10 இன்ட்டு இது இந்த பக்கம் கொடுக்குறேன். இதோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த இருக்கு. 2 மணி நேரத்துக்கு 20 பக்கம் படிக்கிறாருன்னா 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம் படிப்பார். அப்போ 8 மணி நேரத்துக்கு வந்து இதோட 8 மல்டிபிள் பண்ணால் 80 பக்கம் படிப்பார் அவர். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ? 80. அவ்வளோதான். அடுத்தது, சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்துக்குள்ள கடக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு அவர் 6 கிலோமீட்டர் வந்து போறாரு. அதே வேகத்துல அவர் 20 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் கடப்பாரு? இப்போ இது வந்து மணி நேரம் கொடுத்துருக்கு, இது நிமிடம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணும், மணியை நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். ஓகேவா? இவர் 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ போயிட்டாரு? 6 கிலோமீட்டர் தொலைவு போனாருன்னா 20க்கு எவ்வளோ போவாருன்றதான் கொஸ்டின். அப்போ ஓகேவா? இப்போ 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்டர் தொலைவு போறாருன்னா 1 நிமிஷத்துக்கு அவர் எவ்வளோ போவார் அப்படின்னா 6 டிவைடட் பை 60 இல்லையா? அப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 20 நிமிஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 20 நிமிஷம்னு வரும்போது இன்ட்டு அப்படி 20 போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆயிரும். முடிஞ்சா? அப்போ 2. அப்போ 20 நிமிஷத்துக்கு அவர் எவ்வளோ போவார் அப்படின்னா 2 கிலோமீட்டர் போவார். 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ போவார்? 2 கிலோமீட்டர் போவார். இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ஒரு வினாடி வினா போட்டியில், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் எவ்வளவு அப்படின்னா 10:11. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். அப்போ கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஸோ இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு வினாடி வினா போட்டியில கார்முகிலன், கவிதா இவங்க 2 பேரும் வழங்கிய சரியான விடைகளினுடைய எண்ணிக்கை விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுக்கல, எத்தனை புள்ளிகள்னு கொடுக்கல, விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டியில அவங்க மொத்தமா 84 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுல கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை தான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ 10:11 மொத்தமாக சேர்த்து எவ்வளவு? 84. இப்போ நமக்கு இதில் கவிதா வந்து எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 10 ப்ளஸ் இந்த 11 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 21. ரைட்டா? அப்போது மொத்தம் வந்து 21. டோட்டல் விகிதம் வந்து 21. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 84 புள்ளிகள் டோட்டலோட என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 21 டோட்டல் விகிதத்தை டிவைட் பண்ணணும். இன்ட்டு நமக்கு யார் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா கவிதாவோடது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கவிதாவோடது எத்தனை? 11 புள்ளி இல்லையா? 11 விகிதம், சரியான விடைகளுடைய விகிதம் வந்து 11. அப்போது இன்ட்டு 11 அப்படின்னு போடணும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணி எழுத வேண்டியதான். ஓகேவா? நம்ம கேன்சல் பண்ணி எழுதுனா எவ்வளோ வரும் அப்படின்னா 44. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மொத்தம் வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 44. இது அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 44. கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ 10வது கொஸ்டின் பார்க்கலாம். கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆஷிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள். அப்போ யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது தான் கொஸ்டின். இப்போ கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டம், ஆஷிஃப் வந்து 11 ஓவர்களில் 77 ஓட்டம். அப்போ யாரோடது சிறப்பு அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஓவருக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 9 ஓவருக்கு 54 அப்படின்னா ஒரு ஓவருக்கு எவ்வளோ வந்திருப்பாங்க? இந்த கார்மேகன் எவ்வளோ எடுத்திருப்பாரு அப்படின்னா 54 டிவைடட் பை 9. ஓகேவா? 9 45, 6 54 இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஓவருக்கு என்ன பண்ணியிருப்பாரு? 9 ஓவருக்கு 54 ஓட்டம் அப்படின்னா ஒரு ஓவருக்கு 6 ஓட்டம். ஓகேவா? இது கார்மேகனோடது. ரைட்டா? 2வது ஆஷிஃபோடது பார்ப்போம்.
இப்போ அவரு 11 ஓவர்கள்ல 77 ஓட்டங்கள் வந்து பெற்றிருக்காரு. அப்போ ஒரு ஓவர்ல எவ்வளவு பெற்றிருப்பாருன்னா 7. ஓகேவா? இவரு 6, இவரு 7. அப்ப யாரோடது வந்து இதுல சிறப்பு அப்படின்னா 7 எடுத்தவர் தான் சிறப்பு. ஆஷிஃபோடது தான் என்னது சிறப்பு. இதான் சொல்ல ஆன்சர். ஆஷிஃப் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கும் நீ 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கும் வாங்கினா யார் வாங்கினது சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன் ஃப்ரெண்டு 5 ஆப்பிளை 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நீங்க 6 ஆப்பிளை 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்போ யாரோடது சிறப்புன்றதா கொஸ்டின். ஸோ பார்ப்போம். 5 ஆப்பிள் 70 ரூபானா ஒரு ஆப்பிளோட ரேட் என்ன? 70 டிவைடட் பை 5ன்னு போடணும். 4 5 5 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 4 5 20 14. ஒரு ஆப்பிளோட ரேட்டு 14 ரூபாய். 6 ஆப்பிளை 90 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு ஆப்பிளோட ரேட் என்ன அப்படின்னா 90 டிவைடட் பை 6. 1 2 2 1 3 3 2 3 6 3 3 9 30. அடுத்தது 1 2 2 இது 15. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 15 ரூபாய். ஓகேவா? உன் ஃப்ரெண்டு எவ்வளோ வாங்கியிருக்கான்? 14 ரூபாய்க்கு. அப்போ யார் வாங்கினது சிறப்பு? ஃப்ரெண்டு வாங்கினதா சிறப்பு. ஓகேவா? ஸோ இதான் கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் புறவய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து விகித சமம் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். லாஸ்ட்டும் நடுவில் உள்ள ரெண்டும் இப்படி தான் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 3ன்னு முடியும். 6 5 30 இது 0ன்னு முடியும். அப்போ இது வந்து வாய்ப்பில்லை அப்படிதானே. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்று வாய்ப்பில்லை. ரெண்டாவதுக்கு வருவோம். 6 2 12 அப்போ 2ன்னு வரும். 6 2 12 டோட்டலாகவே இவ்வளோ தான். 9 3 27. அப்போ இங்கே 7 இங்கே 2 12 இது 27. அப்போ இது தப்பு. அடுத்தது பார்க்கலாம். 1 5 2 10 இது 0ல் முடியும். இதுவும் 0ல் முடியும் இல்லையா? அப்போது இதோட வேல்யூ 50. அப்போ இது வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 25 × 2 50 தானே. அப்போ இதுதான் என்னது ஆன்சர். இதான் விகித சமம். இது தப்பு தானான்னு ஃபைனல் பண்ணுவோம். இது 3 9ன்னு வரும். இது 1ன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ தேர்ட் ஒன் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது 50. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமா? அதே வரிசை உங்கள் கொடுத்துருக்க அதே வரிசையில் நம்ம போட்டுட்டு அது விகித சமமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ 2:5 = x × 20ன்னு போடணும். ஓகேவா? அப்போ லாஸ்ட்டில் உள்ள ரெண்டும் நடுவில் இருக்கிற ரெண்டும். அப்போ 2 4 40. ஓகேவா? அப்போது 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 40 வரும்னு பார்க்கணும். 8 5 40 அப்படிதானே. 8 மல்டிபிள் பண்ணால் 40 வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல 8 தான் ஆன்சர். இ தான் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 7:5 ஆனது x:25க்கு விகித சமம்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் உள்ள ரெண்டும் நடுவில் உள்ள ரெண்டும் எடுத்துக்குவோம். அப்போ 25 × 7 எவ்வளவு? 5 35 பேலன்ஸ் 3 1 7 14 15 16 17 175. ஓகேவா? அப்போது 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் இந்த 175 வரும். இது பெரிய நம்பராக இருக்குது, என்னால் மல்டிபிள் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த 175 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதோடு நீ மல்டிபிள் பண்ணால் தான் 175 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு? 175. அதை இந்த 5 வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். 4 5 5 3 5 15 16 17 அப்போ 2 வரும். அப்போ இங்கே 3 5 15 பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 2. அப்போ 5 25. ஓகேவா? 5 நீ 35ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 175 வரும். அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா 35 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை ரூபாய் 90. அதே போன்று 3 பொம்மைகளின் விலை ஒன்றுமே இல்லை, அப்படியே மல்டிபிள் பண்ணுறதான். ஒன்னோட விலை 90 ரூபானா 3 பொம்மையோட விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 9 3 27. அப்போது என்ன ஆன்சர் வரும்? 270. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது
ஒரு நபர் 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா, 45 நிமிஷத்துல அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பாருன்றது கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். 15 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்போ 1 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுவாரு? 2/15ன்னு போட்டுக்குவோம். ஓகேவா? 1 நிமிஷத்துக்கு அவர் நடக்கிற கிலோமீட்டர் எவ்வளவு? 2/15. நம்மட்ட கேட்டிருக்கிறது என்னது? 45. அப்போ இன்ட்டு 45 போட்டுட்டோம்னா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இத கேன்சல் பண்ணி பாருங்க. 2, 15 இன்ட்டு 45. 3 15, 9 45. 4 3 3, 3 3 9. அப்போ மூவிரெண்ட் 6. ஸோ ஆன்சர் என்ன? 6 கிலோமீட்டர். 15 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர்னா 45 நிமிஷத்துக்கு அவர் 6 கிலோமீட்டர் நடப்பார். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 3.3 ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 3.4 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இது எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த நான் 2 3 கொஸ்டின்லாம் நான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்த கார்மேகன் கொஸ்டின்லாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வினாடி வினா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 3 கொஸ்டின்ஸ்லாம் இதில் உள்ள சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். நமக்கு இது அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஈஸி தான். அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்ம வந்து அடுத்த இந்த விகிதம் பேஸ் பண்ணி படிக்க போகிற கணக்குக்கு பேஸ். ஓகேவா? அதனால இது ரொம்ப ஈஸி. அதனால ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்த சம் போங்க. அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம பேஸ் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாவே இருக்கும். ஸோ 3.3 வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல எக்ஸர்சைஸ் 3.1, 2 எல்லாமே போட்டிருக்கோம். நான் இன்னும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணவே இல்ல அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? மேக்ஸ் ரிலவெண்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலுமே தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரெகுலரா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதோட 3 கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே தனித்தனியா நம்ம ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். நீங்க அதில போய் செக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ தமிழ் படிக்கணுன்றவங்க தமிழுக்கு தனியா இருக்கு. மேக்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸுக்கு தனியா இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தனியா போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. படிக்கணுன்றவங்க போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல 3.4 அந்த எக்ஸர்சைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3.4ஓட இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா முடியுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 7த்ல ஒரே ஒரு டாபிக் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா, அந்த விகிதம் பேஸ் பண்ணி உள்ள எல்லா கணக்குமே நம்ம பார்த்தாச்சு. இதிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ.